வணக்கம் நண்பர்களே. நான் இளங்கோ, இன்சூரன்ஸ் ஃபேக்டரி இளங்கோ, ஸ்டார் ஹெல்த் சேல்ஸ் மேனேஜர். இன்னைக்கு ஒரு ரொம்ப ரொம்ப தேவையான நீட் ஆஃப் த ஹவர், இன்னைக்கு சூழ்நிலைக்கு ஒரு அருமையான பாலிசியை பற்றி நம்ம பேச போகிறோம். அதுவும் ஒரு கான்செப்டை பற்றி பேச போகிறோம். என்ன அப்படின்னா, ப்ரெக்னன்சி எந்தெந்த பாலிசிகளில் கவர் ஆகும், அது எப்படியெல்லாம் பெனிஃபிட்டாக இருக்கும் கஸ்டமருக்கு. எல்லா பாலிசியும் ஒரே மாதிரி கவர் ஆகாது, ஒவ்வொரு பாலிசிலையும் வித்தியாசமாக இருக்கும். எந்த பாலிசியில் என்ன மாதிரி கவரேஜ் கொடுக்குறாங்க அதை கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம் இன்னைக்கு. 4 பிளானில் எந்த பாலிசியில் எப்படி கவர், இந்த பாலிசியில் எப்படி கவர் இருக்கும், இந்த பாலிசியில் எப்படி இருக்கும், கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு நல்லா புரியும். ப்ளஸ் பாலிசி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால தான் கம்பேர் பண்ணி பார்க்குறதே. இன்னைக்கு என்னென்னலாம் கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம். உமன் கேர் அப்படிங்கிற ஒரு பாலிசி, காம்ப்ரஹென்சிவ் அப்படிங்கிற பாலிசியும், யங்ஸ்டர் பாலிசி, ஸ்டார் அஷ்யூர்ங்கிற பாலிசி, இந்த 4 பாலிசிலையும் ப்ரெக்னன்சி மட்டும் கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம். மற்றதெல்லாம் ஸ்டாண்டர்டுங்க. மறுபடியும் சொல்கிறேன், இது எல்லாமே ஸ்டாண்டர்ட் பாலிசிகள் தான். ஹெல்த் கவர் ஆகும், ஆக்சிடென்ட் கவர் ஆகும், ஒரு நோய் கவர் ஆகும், அது எல்லாமே எப்போ போல கவர் ஆகும். பிடி கவர் ஆகும், ஏற்கனவே இருக்கிற வியாதிகள் கவர் ஆகும். எல்லாமே ஆர்டினரி ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி தான். ஹாஸ்பிட்டல் செலவு கவர் ஆகும். ப்ரெக்னன்சி இதில் எக்ஸ்ட்ராவாக கவர் ஆகும். ஒவ்வொரு பாலிசிலையும் ப்ரெக்னன்சி என்ன மாதிரி கவர் ஆகும், இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஓகே ஜென்மன், ஃபர்ஸ்ட் வாட் இஸ் அ ப்ரெக்னன்சி கவர்? பேசிக் பார்த்துட்டு போயிடலாம். ப்ரெக்னன்சி கவர்ங்கிறது ஒன்றும் இல்லைங்க, குழந்தைகள் பேறுகாலம், அதாவது பெண்களுக்கு ப்ரெக்னன்சி கேரிங்கிறது அந்த குழந்தை உருவானதுலேருந்து டெலிவரி ஆகி அந்த குழந்தை சேஃபாக வீட்டுக்கு வர்ற வரைக்கும் அப்படி வச்சுக்கலாம். இதுதான் ப்ரெக்னன்சி. அன்னைக்கு வர்ற ஹாஸ்பிட்டல் செலவு ஃபுல்லாக கவர் பண்ணுறது தான் ப்ரெக்னன்சி கவர். இடையில நிறைய விஷயங்கள் இருக்கு, அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் இருக்கு. ப்ரெக்னன்சிங்கிறது ஒரு பெரிய மெடிக்கலையே பெரிய சப்ஜெக்ட். அதுக்கு வர்ற ரிலேட்டடான எல்லா செலவுகளையும் கவர் பண்ணுறது தான் ப்ரெக்னன்சி கவர். சில பாலிசிகளில் சில கவரேஜ் இருக்கும், சில பாலிசியில் சில கவரேஜ் இருக்காது. அது என்னன்னு இன்னைக்கு பார்க்க போகிறோம். சரி, இது என்ன பெஸ்ட்டுங்கிறதுல இந்த 3-4 பாலிசியை பற்றி பேச தான் போகிறோம். உமன் கேர் அப்படிங்கிறது எக்ஸ்க்ளூசிவ், உமனுக்காக வந்திருக்கிற பாலிசி, ஜென்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். காம்ப்ரஹென்சிவ்ங்கிறது ரொம்ப நாளாக ஸ்டார் ஹெல்த்தில் இருக்கிற ரொம்ப காம்ப்ரஹென்சிவான கவரேஜ் பிளான், எல்லாமே கவர் ஆகும். யங்ஸ்டருங்கிறது ஒரு யங்கர்ஸை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி வந்த பாலிசி, அதுலேயும் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது. அஷ்யூருங்கிறது லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிற ஒரு ஸ்டார் ஹெல்த்தோட இன்சூரன்ஸ் பிளான். இந்த 4 பிளானுமே ஸ்டாண்டர்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ். ஃபர்ஸ்ட் அது தெரிஞ்சுக்கணும். ஸ்டாண்டர்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ்னா ஒரு ஆக்சிடென்ட்டாக கிடைக்கும், ஒரு ஹார்ட் அட்டாக்காக கிடைக்கும், கேன்சர், கிட்னி ஃபெயிலியர், ஃபீவர் எல்லாமுக்குமே கிடைக்கும் இந்த பாலிசியில். எக்ஸ்ட்ராவா ப்ரெக்னன்சியும் கவர் ஆகும். அதுதான் இந்த 4 பாலிசிகளையும் ஸ்பெஷல். இன்னைக்கு நாம் என்ன பண்ண போகிறோம், அந்த ப்ரெக்னன்சி போர்ஷனை மட்டும் பார்க்க போகிறோம். மற்றது வெயிட்டிங் பீரியடு அதெல்லாம் சேமுங்க, அதெல்லாம் உங்களுக்கு நிறைய தெரியும், அதை நான் பேசலை. இன்னைக்கு இந்த 4 பாலிசிலையும் ப்ரெக்னன்சி கவருக்கு என்ன முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க, யாரு கொடுப்பேங்கிற, எவ்வளவு கொடுப்பேங்கிற, எந்த பாலிசியில் என்ன கிடைக்கும், இதை டிஸ்மேண்டில் பண்ணி அக்குவ ராணிவராக பிரித்து தனித்தனியாக கம்பேர் பண்ண பார்க்க போகிறோம். ஓகே நண்பர்களே, ஃபர்ஸ்ட் நான் ஒவ்வொன்றா ஒரு செக்மெண்ட்டாக பார்த்துட்டு போகிறேன். ஃபர்ஸ்ட் என்ன, ஏஜ் எலிஜிபிலிட்டி அப்படின்னு என்ன சார்? ஒவ்வொரு பாலிசிலையும் ஒவ்வொரு ஏஜ் எலிஜிபிலிட்டி இருக்கு. இந்த வயசுக்காரங்களை தான் சேர்த்த முடியும், இந்த வயசில் சேர்த்த முடியாதுன்னு சொல்லி நான் இப்போ பொதுவாக அந்த பாலிசியில் இருக்கிற லிமிட், ஏஜ் லிமிட்டை சொல்கிறேன். எந்த வயசுல இருந்தாங்கன்னா சேர்த்த முடியுங்கிறத நான் சொல்கிறேன். ரைட். உமன் கேர் பெரியவங்களா இருந்தாங்கன்னா 18 75 வயசு வரைக்கும் சேர்த்துக்கலாம். ஒருவேளை பெரியவங்களா இருந்தாங்கன்னா அப்ப நம்ம அவ சேர்த்துட்டு பெண் குழந்தைய ஆட் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா, இண்டிவிஜுவலா ஆட் பண்ண மாதிரி இருந்தா 17 வயசு 16 வயசு குழந்தையும் ஆட் பண்ணலாம். அப்போ உமன் கேர் பாலிசியில 18 75 வயசு வரைக்கும் சேர்த்தலாம். 75 வயசு சேர்த்து பிரெக்னன்சி கொடுக்க போறீங்களா சார்? சார், இந்த பாலிசி ஆர்டினரி பாலிசி. எப்படி இந்த பாலிசியில நோய்கள் கிடைக்கும், ஆக்சிடென்ட் கிடைக்கும், மற்ற செலவுகளுக்கும் கிடைக்கும், ஏடானா பிரெக்னன்சி கிடைக்கும். அப்ப என்ன பண்ணிருக்காங்க, ஏஜ் 75 வயசு வரைக்கும் வச்சிருக்காங்க. காம்ப்ரஹென்சிவ்ல பெரியவங்களை ஆட் பண்றதுக்கு 18 65 வயசுக்குள்ள இருக்கணும். 65 வயசுக்கு மேல இருந்தா ஆட் பண்ண முடியாது. குழந்தைங்களா இருந்தா அப்ப நாம கட்டாயம் ஆட் பண்ணணும். யங்ஸ்டர்ல 18 வயசுல 40 வயசுக்காரங்களை தான் ஆட் பண்ண முடியும். அஷ்யூர்ல 18 75 வயசு வரைக்கும் இருக்கிறவங்கள ஆட் பண்ணலாம். இந்த 4லையுமே தனி மனிதரையும் ஆட் பண்ணிக்கலாம். தனியா ஒரு லேடிக்கும் போடலாம், குடும்பமாகவும் போடலாம், தனியா ஒரு ஜென்ஸுக்கும் போடலாம், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் போடலாம், குழந்தைங்களோட சேர்த்தும் போடலாம். 4 பாலிசிலையுமே அந்த இருக்குங்க.
சரிங்களா? ஸோ இதில் குழப்பம் வேண்டாம். ஏஜ் எலிஜிபிலிட்டி அப்போ ஆல்மோஸ்ட் எல்லாருமே 18 வயசுக்கு இருக்கிறவங்களுக்கு தான் போடணும். ஓகே. பிரெக்னன்சி வெயிட்டிங் பீரியட். சார் பாலிசி போட்டோன்னே அடுத்த நாளே, அடுத்த மாசமே, அடுத்த வருஷமே டெலிவரி கிடைக்குமா? பிரெக்னன்சி வெயிட்டிங் பீரியடுங்கிறது டெலிவரிக்கு தான் வெயிட்டிங் பீரியடு. டெலிவரினா சிசேரியன் டெலிவரி, நார்மல் டெலிவரி, குழந்தை பேரு, குழந்தை பிறக்கிறது, குழந்தை பிறப்புக்கான செலவு, இதுக்கு ஏதாவது வெயிட்டிங் பீரியட் இருக்கான்னா ஆமா வெயிட்டிங் இருக்கு. பாலிசி போட்டால் அடுத்த மாசமே பிரெக்னன்சி பார்க்கலாமா சார், டெலிவரி பார்க்கலாமா சார், சிசேரியனுக்கு காசு கிடைக்குமா சார்? கிடைக்காது. வெயிட்டிங் பீரியட் இருக்குது. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உமன் கேர்ல 1 இயர் ஆயிருக்கணும், 2வது ரினிவல் கட்டிடணும். 15 லட்சம் சம் அஷ்யூர்ட் எடுத்திருந்தீங்கன்னா, எப்படி 15 லட்ச ரூபாய் பாலிசி எடுத்திருந்தீங்கன்னா 1 வருடத்துக்கு அப்புறமா செகண்ட் பிரீமியம் கட்டிட்டு 1 வருடம் முடிச்சு 2வது நாள்ல டெலிவரி ஆனாலும் கிடைக்குங்க. நல்லா புரிஞ்சுங்க. 1 இயர் ஃபுல்லா கிடைக்காது. செகண்ட் இயர் அவர் ரினிவல் பண்ணிடணும். பாலிசி 2வது வருஷத்துக்குள்ள போயிடணும். 2வது வருஷத்துக்குள்ள போயிட்டு 1 டேவா இருக்கலாம், 1 மந்தா இருக்கலாம், 1 எப்படி இந்த அடுத்த 2வது வருஷம் 3வது வருஷமா கூட இருக்கலாம். 1 இயரை தாண்டி இருக்கணும், 2வது பிரீமியம் கட்டியிருக்கணும். 15 லட்சம் சம் அஷ்யூர்ட் எடுத்திருந்தா மட்டும் இல்ல. 2 இயர் இருக்கு சில பாலிசி. அந்த உமன் கேர்ல நான் 10 லட்ச ரூபாய் பாலிசி எடுத்திருக்கேன் சார், 5 லட்ச ரூபாய் தான் சார் பாலிசி எடுத்திருக்கேன்னு சொன்னார்னா அவர் 2 வருஷம் வெயிட் பண்ணணும் அந்த லேடி. அப்போ 15 லட்சம், 20 லட்சம், 25, 30, 50, 1 கோடி வரைக்கும் பாலிசி எடுத்துட்டீங்கன்னா 1 இயர் தான் வெயிட்டிங் பீரியட். 5 லட்சமும் 10 லட்சமும் பாலிசி எடுத்தீங்கன்னா 2 இயர் வெயிட்டிங் பீரியட் உமன் கேர்ல. காம்ப்ரஹென்சிவ்ல எந்த பாலிசி எடுத்தாலும் சரி, 5 லட்சம், 10 லட்சம், 50 லட்சம், 1 கோடி ரூபாய் பாலிசி எடுத்திருந்தீங்கன்னா 2 இயர் தான் வெயிட் பண்ணணும். யங்ஸ்டர்ல ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சி 36 மாசம், 3 வருடங்க, முதல் குழந்தை. 2வது பிரெக்னன்சியா இருந்துச்சுன்னா 24 மாசத்துக்கு அப்புறம் கவர் ஆகும். ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் 24 மந்த் ஆயிருக்கணும். பாலிசி எடுத்ததும் அதுவும் சமந்தா. அப்படின்னு என்ன சார், முதல்ல 2 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு குழந்தை பிறந்துருச்சு சார், இப்ப பாலிசி எடுக்க உடனடியே கிடைக்குமா? கிடைக்காது. கம்பல்சரி ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சி பாலிசி எடுத்ததுக்கு அப்புறம் என்ன வரணுங்க, 36 மாதங்களை தாண்டணும். பாலிசி எடுத்து வச்சது தான் கணக்கே ஒழிய அந்த அம்மாவுக்கு 2வது டெலிவரி, அந்த அம்மாவுக்கு 3வது டெலிவரி எல்லாம் கிடையாது. ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சி ஃப்ரம் த பாலிசி டேட். அப்போ முதல் பிரெக்னன்சிக்கு 36 மாசம், 2வது பிரெக்னன்சிக்கு அந்த ஃபர்ஸ்ட் டெலிவரி ஆனதுல இருந்து 2 வருஷம். அப்போ மினிமம் வச்சுங்க 3 வருஷம் ஆகணும். அஷ்யூர்ல 2 வருஷம். அப்ப இந்த 3 பாலிசிலையும் எவ்வளவு பாலிசி சம் அஷ்யூர் எடுத்திருந்தீங்கனாலும் 2 வருஷம் வெயிட் பண்ணணும் சார். யங்ஸ்டர்ல 3 வருஷம் வெயிட் பண்ணணும் சார். உமன் கேர்ல மட்டும் 1 இயர் வெயிட் பண்ணாவே டெலிவரி கவர் ஆகும். ஆனா 15 லட்ச ரூபாய் பாலிசி எடுத்திருக்கணும். சரி, டெலிவரி சார்ஜ் சரி எவ்வளவு சார் பணம் கொடுப்பாங்க? ஃபுல்லா கொடுத்துருவாங்களா? 2 லட்சம் ஆகுது, 2 லட்சத்தையும் கொடுத்துருவாங்களா ஹாஸ்பிட்டல்ல? பிரெக்னன்சியில டெலிவரிக்கு போகும்போது சிசேரியன் டெலிவரிக்கு 1.5 லட்சம் கேட்கறாங்க சார், கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க, லிமிட் இருக்குது. எப்படி இருக்கு? உமன் கேர்ல 5 லட்ச ரூபாய் பாலிசி எடுத்திருந்தீங்கன்னா 25,000 தான் கொடுப்பாங்க. சிசேரியனா இருந்தாலும் சரி, நார்மலா இருந்தாலும் சரி. 10 லட்சத்துல இருந்து 20 லட்சம் எடுத்திருந்தீங்கன்னா, 10, 15, 20 எடுத்திருந்தீங்கன்னா 50,000 ரூபாய் கிடைக்கும் சிசேரியன் ஆர் நார்மல் டெலிவரி. 25 லட்ச ரூபாய் அடுத்தது 50 லட்சம் வரைக்கும் 75,000 கிடைக்கும். இதுதான் மேக்சிமம் லிமிட். அப்போ மினிமம் பாலிசி எடுத்தீங்கன்னா பிரெக்னன்சி டெலிவரிக்கு எவ்வளவு கிடைக்கும்? 25,000 தான் கிடைக்கும். சரி, காம்ப்ரஹென்சிவ்ல இன்னும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. நார்மல் டெலிவரிக்கு 15,000, சிசேரியனுக்கு 20,000. மினிமம் 5 லட்ச ரூபாய் பாலிசி எடுத்தீங்கன்னா 15,000 தான் கிடைக்கும். சிசேரியனுக்கு 20,000 தான் கிடைக்கும். ஒருவேளை 10 லட்ச ரூபாய் பாலிசி எடுத்திருந்தீங்கன்னா 20,000 ரூபாய் நார்மலுக்கு கிடைக்கும், சிசேரியனுக்கு 25,000 தான் கிடைக்கும். சரிங்களா? 1 லேக் வரைக்கும் தான் அதிகபட்சமாவே கிடைக்கும். நார்மலுக்கு 50,000 வரைக்கும் தான். அப்போ 1 கோடி பாலிசி எடுத்திருந்தீங்கன்னா கூட எவ்வளவு கிடைக்கும்? 50,000 ரூபாய் தான் கிடைக்கும் காம்ப்ரஹென்சிவ்ல. டிபெண்ட்ஸ் ஆன் சம் அஷ்யூர்ட். அப்போ மினிமம் நான் என்ன சொல்லிட்டேன், 5 லட்ச ரூபாய் பாலிசி எடுத்தீங்கன்னா வெறும் 15,000 தான் நார்மல் டெலிவரி கிடைக்கும். சிசேரியனுக்கு 5 லட்ச ரூபாய் பாலிசி இருந்திருந்தாங்கன்னா 20,000 தான் கிடைக்கும். யங்ஸ்டர்ல 30,000 சார். நீங்க எந்த சம் அஷ்யூர்ட் எடுத்திருந்தாலும் சரி, எலிஜிபிலிட்டினா நார்மலா இருந்தாலும் சரி, சிசேரியன் இருந்தாலும் சரி 30,000. அஷ்யூர்ல 10% ஆஃப் த சம் அஷ்யூர்ட். அது என்னது? 5 லட்ச ரூபாய் பாலிசி இருந்தீங்கன்னா 50,000, 10 லட்ச ரூபாய் எடுத்திருந்தீங்கன்னா 1 லட்ச ரூபாய். பர்சன்டேஜில் சொல்லிட்டான், வேலையா முடிஞ்சு போச்சு. நார்மலா இருந்தாலும் சரி, சிசேரியன் டெலிவரியா இருந்தாலும் சரி, இந்த 3லயுமே இப்படித்தான் டிஃப்ரெண்டா இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கணும். டெலிவரி சார்ஜஸ் எவ்வளவு ரூபாய் கிடைக்கும் அப்படிங்கறது சொல்லியிருக்கேன். சரி,
அடுத்தது நியூ பார்ன் பேபி வேக்சினேஷன். சார் பிரெக்னன்சி கொடுக்குறோம், எல்லாமே கொடுக்குறோம், டெலிவரிக்கு எவ்வளவு கொடுக்குறோம், நார்மலுக்கு கொடுக்குறோம், சிசேரியனுக்கு கொடுக்குறோம். சார் பிறந்த குழந்தைக்கு வேக்சினேஷன் போடுறாங்களே சார், அதை தான் கிடைக்குமா சார்? கிடைக்குது. உமன் கேர்ல 2500 3500 வரைக்கும். அப்படின்னா லோயஸ்ட் பாலிசி 5 லட்சம் 10 லட்சம் எல்லாம் தான் 2500. 25 லட்சம் 20 லட்சம் 30 லட்சம் பாலிசிகள்லாம் எடுத்தீங்கன்னா 3500 வரைக்கும் கிடைக்கும். பேபி புது குழந்தை பிறந்திருக்கு இல்லையா, புதுசா வந்திருக்கு இல்லையா, அந்த நியூ பார்ன் பேபி, அந்த குழந்தைக்கு வேக்சினேஷன் போறதுக்கு 2500 3500 வரைக்கும் கிடைக்கும். உமன் கேர்ல காம்பரஹென்சிவ்ல 5000 10,000 வரைக்கும் வாங்கிக்கலாம். அதுல சார் 5000 10,000, 5000 குறைந்த அளவு. 5 லட்சம் ரூபாய் பாலிசி வச்சிருந்தீங்கன்னா 5000, 1,00,00,000 ரூபாய் பாலிசி வச்சிருந்தீங்கன்னா 10,000 வரைக்கும் வாங்கிக்கலாம் காம்பரஹென்சிவ்ல. யங்ஸ்டர்ல அப்படி ஒரு வசதி இல்லை, அஷ்யூர்லயும் அப்படி ஒரு வசதி இல்லை. நியூ பார்ன் பேபி வேக்சினேஷன், குழந்தைக்கு தடுப்பூசி போடுறதுக்கு காசு கொடுக்குறோம். சரி, நியூ பார்ன் பேபி கவர் குழப்பிக்கூடாது. நியூ பார்ன் பேபிக்கு வேக்சினேஷன் போறதுக்கு அதில் கொடுத்தோம். அப்போ ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னால ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பாலிசி எடுத்திருக்காங்க, அவங்களுக்கு 3 வருஷம் கழிச்சு 2 வருஷம் கழிச்சாவே பிரெக்னன்சி கவர் ஆகும். உமன் கேர்ல 1 இயர் கழிச்சாவே கவர் ஆகும். 2 வருஷம் கழிச்சு 3 வருஷம் கழிச்சு அந்த குழந்தை பிறக்குது, அந்த பிறக்கிற குழந்தைக்கு வேக்சினேஷன் கவர் தான் முதல் ஸ்லைடில் சொன்னது. இதுல நியூ பார்ன் பேபி கவர். சார் அந்த குழந்தை பிறக்கும் போதே ஒரு குறப்பிரசவத்தில் பிறக்குது, அல்லது ஏதோ பர்த் ரிலேட்டட் இஷ்யூ, மூச்சு திணறல், இன்னைக்கு நிறைய பிரச்சனை வருதுங்க. ரொம்ப அதுக்கு ஏதாவது ஒரு சர்ஜரி பண்ண வேண்டியது, பிறந்தோடனே குழந்தைகளுக்கு சர்ஜரி பண்றாங்க சார். அப்படி வந்துருச்சுன்னா அது கவர் ஆகுமா அப்படின்னா, நியூ பார்ன் பேபி கவர்ங்கிறது அதுதான். அந்த பாலிசியில அந்த குழந்தை பேரே இருக்காது, அந்த குழந்தைக்கு கவரேஜ் கொடுக்குறோம் பாத்தீங்களா, அதுதான் நியூ பார்ன் பேபி கவர். இதுல வெரி இம்பார்ட்டன்ட் சார், ஒரு லேடி பாலிசி எடுக்கும்போது பிரெக்னெண்டா இருக்காங்க, பாலிசி எடுத்து 6 மாசத்துல குழந்தை பிறக்குது, அந்த குழந்தைக்கு கவரேஜ் கொடுப்பீங்களான்னா கொடுக்க மாட்டோம். நியூ பார்ன் பேபி கவர் எப்போ வரும்னா, பிரெக்னன்சி கவர் வரணும் முதல்ல. அப்படின்னா 1 இயர் வெயிட்டிங் பீரியட் முடிஞ்சிருக்கணும், 2 இயர் முடிஞ்சிருக்கணும், யங்ஸ்டார்னா 3 இயரும் முடிஞ்சிருக்கணும். இந்த வெயிட்டிங் பீரியட் முடிஞ்சு குழந்தை பிறக்கணும். அந்த குழந்தை பிறப்புலையோ அல்லது பிறக்கும் போதோ அல்லது பிறந்து 2 நாள் 3 நாள் கழிச்சோ ஏதாவது பிரச்சனை வந்து அந்த குழந்தைக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் வரும்னா அதுவும் கிடைக்கும். ஒன்லி ப்ரொவைடட் குழந்தை பிறந்தோன்னே நாம இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு இன்டிமேட் பண்ணணும். இன்டிமேட் பண்ணி வித்தவுட் பிரீமியம், எந்த பிரீமியம் கட்டாம குழந்தைய பாலிசியில ஆட் பண்ணிக்கணும். எதுவுமே சொல்லாம இருந்தா கவர் ஆகாது. ஏன்? கண்டிப்பா சொல்லுவோம், ஏன்னா பிரெக்னன்சி நம்ம வாங்குவோம்ல, அப்ப நாம அதை சொல்லி பழைக்கணும். அப்படி சொன்னோம்னா இன்சூரன்ஸ் கம்பெனியில் ஒரு ஃபேமிலி மெம்பராகவே அவங்கள வச்சுட்டு அவங்களுக்கு செலவு காசு கொடுப்பாங்க. உமன் கேரில் 25% ஆஃப் த சம் அஷ்யூர்டுங்க. 10 லட்ச ரூபா வச்சுருக்காங்க அந்த அம்மா பாலிசி, 2,50,000 புதுசாக பிறந்திருக்கு இல்லையா குழந்தை, அந்த குழந்தைக்கு ஏதாவது மெடிக்கல் வாங்கினாலும் வாங்கிக்கலாங்க. இன்குபேக்டர், சர்ஜரி, ஹார்ட்டில் பிரச்சனை வருதுங்க, நிறைய குழந்தைகளுக்கு இப்பப்பெல்லாம் வருது, அதையே கவர் பண்ணிக்கலாம். அப்போ உமன் கேர்ல 25% ஆஃப் த சம் அஷ்யூர்ட நாம அந்த குழந்தைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். காம்பரஹென்சிவ்ல 1 லட்ச ரூபாய் 2 லட்ச ரூபாய், எப்படி 5 லட்சம் 10 லட்சம் 15 லட்சம் எல்லாம் போட்டுருந்தோம் 1 லேக், 25 லட்சம் 50 லட்சம் 1 கோடி எல்லாம் போடுறீங்கன்னா 2 லட்ச ரூபாய் வரைக்கும் வாங்கிக்கலாம் அந்த புதுசா பிறந்திருந்த குழந்தைக்கு. யங்ஸ்டர்ல அப்படி ஒரு மேட்டர் கிடையாது. அஷ்யூர்ல 2 லேக்ல இருந்து 4 லேக், மினிமம் 2 லேக் கொடுப்போம், அதிகபட்சமா சம் அஷ்யூர் எடுத்திருந்தாங்கன்னா 4 லேக் வரைக்கும் கொடுப்போம். நியூ பார்ன் பேபி கவர். சரி, அடுத்தது பிரெக்னன்சி கேர். பிரெக்னன்சி கேர்னு என்னங்க சார்? ஒரு கரு உருவாயிருச்சுன்னா 3ஆவது மாசம் 6ஆவது மாசம் 9ஆவது மாசம் டாக்டர்கிட்ட போகணும், ஸ்கேன் பண்ணி பார்ப்பாங்க, அந்த குழந்தையோட குரோத்தை பார்ப்பாங்க, ஆக்டிவிட்டி செக் பண்ணுவாங்க, ஏதாவது டிஃபிஷியன்சி இருந்தால் மெடிசன் கொடுப்பாங்க, கன்சல்டிங் இருக்குங்க, அந்த அம்மாவுக்கு ஃபுல் கன்சல்டிங் இருக்கும். அப்போ இதுக்கு பேர் தான் பிரெக்னன்சி கவர். பிரெக்னன்சி கவரை இந்த பாலிசியில் எடுத்துக்கிறீங்களா சார்? அந்த அம்மாவுக்கு பாலிசி எடுத்திருக்கு, பாலிசி நாம சொன்ன மாதிரி 1 இயர் தாண்டி வந்திருக்கலாம், 2 இயர் தாண்டி வந்திருக்கணும். அப்படி தாண்டி வந்திருந்தாங்கன்னா அந்த அம்மாவுக்கு பிரெக்னன்சி கவர் உண்டு. இல்லை சார் பாலிசி இப்போ தான் எடுத்து இருக்காங்க சார், 3 மாசத்துலயே அந்த அம்மா கன்சீவ் ஆயிட்டாங்க சார், கவர் கொடுப்பீங்களா? கொடுக்க மாட்டோம். பிரெக்னன்சிக்கான வெயிட்டிங் பீரியட் தாண்டணும். 2 இயர்னா 2 இயர் தாண்டணும். முனீர் அகமது சார் ஏதோ கை உயர்த்திருக்கீங்க, உங்களுக்கு இப்பவே பதில் சொல்றதுக்கு எனக்கு நேரம் இல்லை, பயிற்சி முடிஞ்சுன்னு சொல்றேன், ஹேண்டை டவுன் பண்ணிக்கங்க. சரி, அப்போ பிரெக்னன்சி கேர்ங்கிறது என்ன? அந்த பிரெக்னன்சி அந்த 10 மாசத்துல அந்த அம்மாவுக்கு நடக்கிற அந்த செக்அப், அந்த பாதுகாப்பா இருக்கணும் இல்லையா, அதான் பிரெக்னன்சி கேர்.
உமன் கேர்ல உண்டு 2500 3500 ரூபா வரைக்கும் கிடைக்கும். அப்படின்னு என்ன, 5 லட்ச ரூபா பாலிசி போட்டிருந்தாங்கன்னா 2500 ரூபா, ஹையஸ்ட் பாலிசி போட்டிருந்தாங்கன்னா 3500 ரூபாய், இதாங்க கணக்கு. அப்போ பிரெக்னன்சி கேர் உமன் கேர்ல உண்டு, காம்பர்கன்சிவ்ல கிடையாது, யங்ஸ்டர்லையும் கிடையாது, அஷ்யூர்லையும் கிடையாது. பிரெக்னன்சி கேர் ஸ்கேன் பார்க்கறது, அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் எடுப்பாங்க, டெஸ்ட்டுக்கு போவாங்க, இதெல்லாம் பார்க்கறது என்னங்க உமன் கேர்ல மட்டும்தான் உண்டு. ஸ்டெரிலைசேஷன் கவர், ஃபேமிலி பிளானிங், சரி இன்னைக்கெல்லாம் நிறைய இருக்கு. 2 குழந்தை பிறந்தோடனே 3 குழந்தை பிறந்தோடனே ஃபேமிலி பிளானிங் பண்ணிக்கிறாங்க. அந்த ஃபேமிலி பிளானிங் கவர் ஆகுமா? எந்த மெடிக்ளைம் பாலிசியில் சார் கவர் ஆகும்? உமன் கேர்ல கவர் ஆகும். 40,000 ரூபா வாங்கிக்கலாம். 2 குழந்தை முடிஞ்சது சார், பர்டிகுலர் இயர் ஆகணும், 2 குழந்தை பிறந்திருக்கணும், அல்லது 3 வருடம் ஆகணும், இப்படி ரூல் இருக்கு. அந்த 3 வருடத்துக்கு அப்புறமா என்ன பண்ணலாம், நீங்க 40,000 ரூபாய் கொடுத்து சார் 40,000 ரூபாய் செலவு பண்ணி இதை எடுத்துக்கலாம். உமன் கேர்ல 2 இயர் முடிஞ்சிருக்கணும். அந்த குழந்தைக்கு அந்த அம்மாவுக்கு வந்து ஒரு வயசு இருக்கு, 30 வயசு என்னவோ இருக்கு, அந்த வயசு ஆயிருந்தாங்கன்னா அவங்க என்ன பண்ணலாம், ஃபேமிலி பிளானிங் பண்ணிக்கலாம். 40,000 ரூபாய் கிடைக்கும். காம்பர்கன்சிவ்ல இல்ல, யங்ஸ்டர்லையும் கிடையாது, அஷ்யூர்லையும் கிடையாது. உமன் கேர்ல மட்டும்தான் என்னதுங்க, உமன் கேர்ல ஸ்டெரிலைசேஷன் ஃபேமிலி பிளானிங் காசு உண்டு. ரீப்ரொடக்டிவ் ட்ரீட்மெண்ட் இன்னைக்கு இந்தியாவில் நிறைய அதிகங்க. ரீப்ரொடக்டிவ் ட்ரீட்மெண்ட்னா ஒன்றும் இல்லைங்க, குழந்தை இன்மைக்கான ட்ரீட்மெண்ட். குழந்தை இன்மைன்னா என்னது, இன்னைக்கு ஐவிஎஃப் பண்றாங்க, டெஸ்ட் டியூப் பேப்பி பண்றாங்க, நிறைய அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் வந்துருச்சு. குழந்தை பிறக்கறக்கு என்ன ட்ரீட்மெண்ட், சிசேரியன் கொடுக்குறோம், நார்மல் டெலிவரி கொடுக்குறோம், அம்மாவுக்கு கேர் எடுத்துக்கிறோம், 3 மாசத்துக்கு ஒருக்கா 6 மாசத்துக்கு ஒருக்கா செக்அப் போறாங்க, அதை கொடுக்குறோம். குழந்தை பிறந்துருச்சுன்னா அந்த குழந்தைக்கு என்ன பண்றோம், வேக்சினேஷன் கவர் கொடுக்குறோம். பிறந்த குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனையானா அந்த குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் காசு கொடுக்குறோம். இதெல்லாம் ஒரு நார்மல் சைக்கிள். சிலருக்கு வந்து குழந்தை உண்டாகாது, அதாவது கர்ப்பமாக மாட்டாங்க, அவங்களுக்கு ரீப்ரொடக்டிவ் ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. அதுக்கு பேரு என்ன சொல்றது, நம்ம கர்ப்பம் தரிக்கிறது அல்லது செயற்கை கருத்தரிப்பு, அல்லது நிறைய அதுக்கு ட்ரீட்மெண்ட் வந்துருச்சுங்க. டெஸ்ட் டியூப் பேபி, ஐவிஎஃப், இப்படி நிறைய ட்ரீட்மெண்ட் வந்துருச்சு. இந்த ட்ரீட்மெண்ட் கொடுப்பீங்களா? கொடுப்போம். மெடிக்ளைம் பாலிசியில் இப்போ நார்மல் டெலிவரி, சிசேரியன் டெலிவரி அல்லது நார்மல் கரு உருவாகி இதெல்லாம் கிடைக்கும். அதே மாதிரி ரீப்ரொடக்டிவ்ல ஒரு டெஸ்ட் டியூப்ல அதையும் கவர் பண்ணி கொடுப்போம். ஐவிஎஃப்ல ட்ரீட்மெண்ட் பண்றாங்களா, அதுவும் கவர் பண்ணி கொடுப்போம். உமன் கேர்ல 3 வருஷத்துக்கு அப்புறம் தான் கவர் ஆகும். ஒரு அளவிற்கு 3 லட்சம் 4 லட்சம் லிமிட் வச்சிருக்கிறோம் ஒரு வருஷத்துக்கு. சார் பாலிசி போட்டு 3 வருஷமா இருக்கணும். எப்படி, உமன் கேர்ல அந்த பொண்ணு இணைஞ்சதுக்கு அப்புறம் 3 வருஷம் ஆயிருந்தால் அந்த பொண்ணுக்கு நாம ரீப்ரொடக்டிவ் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். 3 இயர் முடிஞ்சிருக்கணும். காம்பர்கன்சிவ்ல அப்படி ஒரு ட்ரீட்மெண்ட் கிடையாது, யங்ஸ்டர்ல கிடையாது, அஷ்யூர்லயும் இருக்கு. ஒரு லேடி கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அல்லது பாலிசியில இணைஞ்சதுக்கு அப்புறம், இது ரொம்ப முக்கியம், நான் கடைசி பாயிண்ட்ல சொல்லுவதைய, வெரி வெரி மேஜர் ரூல் இது நல்லா தெரிஞ்சுக்கணும். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இணைஞ்சதுக்கு அப்புறம் அஷ்யூர்ல 3 வருஷம் ஆனதுக்கு அப்புறம் கொடுப்போம். அப்போ சிம்பிளா என்னன்னு வச்சுக்கோங்க, 3 வருஷம் வெயிட் பண்ணணும். பிரெக்னன்சிக்கு 2 இயர், உமன் கேர்ல 1 இயர் வெயிட் பண்ணா போதும். அப்போ அஷ்யூர்ல குழந்தை பேருக்கு 2 வருஷம் வெயிட் பண்ணா போதும். குழந்தை இல்லாதக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னா 3 வருஷம் வெயிட் பண்ணணும். அப்போ ரீப்ரொடக்டிவ் ட்ரீட்மெண்ட் காம்பர்கன்சிவ்லையும் யங்ஸ்டர்லையும் கிடைக்காது, உமன் கேர்லையும் அஷ்யூர்லையும் கிடைக்கும். மிஸ்கேரேஜ் சார், டிஎன்சி பண்ணுவாங்க, கருக்கலைப்புங்கிறது 3 வாரத்துக்குள்ள 5 வாரம் 8 வாரம் 9வது வாரத்தில் பண்ணாதான் அதுக்கு பேர். கிட்டத்தட்ட 2 மாசத்துக்கு மேல போயிருச்சுன்னா குழந்தை உருவாகிடும். அதுக்கு மேல 5வது மாசம் 6வது மாசம் எல்லாம் அதை என்ன பண்ண முடியாது, நாம கலைக்க முடியாது, உயிர் ஆயிரும். அப்போ டெலிவரி தான் பண்ணி எடுப்பாங்க. அதுக்கு பேரு என்ன அப்படின்னா மிஸ்கேரேஜ். 5வது மாசம் 6வது மாசம் 7வது மாசம் 8வது மாசம் எல்லாம், 8வது மாசம் கிட்டத்தட்ட பிரெக்னன்சிலேயே வந்துடும். 5வது மாசம் 6வது மாசம் ஒரு குழந்தை பிறந்ததுன்னா அந்த குழந்தை இறந்துரும், அல்லது அந்த குழந்தை நல்லா இருக்காது. அது ஏன் அப்படி டெலிவரி ஆகுதுன்னா அதுக்கு பேர் மிஸ்கேரேஜ். மிஸ்கேரேஜ் அபார்ஷன் கிடையாது, அபார்ஷனுங்கிறது முன்னால் நடக்கிறது. அப்போ மிஸ்கேரேஜ் ஆனா கவர் பண்ணுவான் சார். 5வது மாசத்துல சிலருக்கெல்லாம் இதாயிரும், 6வது மாசத்துல ஆயிரும் ஆகும். எஸ், உமன் கேர்ல 25,000 40,000 ரூபாய் வரைக்கும் செலவுக்கு கொடுப்போம் மிஸ்கேரேஜுக்கு. உமன் கேர் காம்பர்கன்சிவ்ல கிடையாது, யங்ஸ்டர்ல கிடையாது, அஷ்யூர்லையும் கிடையாது. உமன் கேர்ல மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த பிரெக்னன்சி ரிலேட்டடா எல்லாமே எஸ் சொல்றான் சார். ஏன்னா பாலிசியே உமனுக்கு. அந்த உமனுக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 வயசுல இருந்து 35 வயசு வரைக்கும் என்னென்ன செலவு இருக்குதோ அத்தனையும் கொடுக்குறான் சார். தட் இஸ் அ மெயின். மிஸ்கேரேஜ்
இந்த உமன் கேர்ல மட்டும்தான் கிடைக்கும். காம்ப்ரஹென்சிவ்ல கிடைக்கும், அது யங்ஸ்டர்ல கிடைக்காது, அஷ்யூர்ல கிடைக்காது. ஓகேங்களா? ஓகே. அதர் ஸ்பெஷல் சார், இந்த 4 பாலிசிலையும் பிரெக்னன்சி சம்பந்தமா என்ன சார் ஸ்பெஷல்? இதுதான் முக்கியமான ஸ்லைட். இதை தான் மெயினா பார்க்கணும். இதுதான் விற்பனைக்கு சரியான ஒரு ஒரு அருமையான பாயிண்ட். உமன் கேர்ல நண்பர்களே, சிங்கிள் அன்மேரிடு உமனை சேர்த்துக்கலாம். எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. 21 வயசு, டிகிரி முடிச்சிருக்கிற அந்த பொண்ணுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல, உமன் கேர் எடுத்துக்கலாம். 15 லட்சம், 20 லட்சம், 50 லட்சம், என்ன பாலிசி வேணாலும் எடுத்துங்க. பாலிசி எடுத்து 1 இயர் ஆகுது, கல்யாணம் ஆகல. 2 வருஷம் கழிச்சு, 1 வருஷம் கழிச்சு கல்யாணம் பண்றாங்க. அடுத்த 10வது மாசத்துலயே பிரெக்னென்ட் ஆகுறாங்க. இந்த பாலிசியில கவர் பண்ணிக்கலாம். ஹஸ்பண்டை ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, தனியாவே ஒரு பொண்ணு எடுத்துக்கலாம். அப்ப நீங்க என்ன பண்ணலாம்? ஒரு 20 வயசு, 25 வயசு இருக்கு, 21 வயசு, 22 வயசுல இருக்கிற வீட்டுல கேட்கலாம், பாப்பாவுக்கு ஒரு பாலிசி எடுத்துங்க சார். மறுபடியும் சொல்றேன், 15 லட்ச ரூபாய் பாலிசிக்கு 15,000 ரூபாய் தான் வரும். 2 வருஷம் எடுத்தா 30,000 ரூபாய் தான் வரும். எப்படி இருந்தாலும் 50,000 ரூபாய் டெலிவரி வரும். புரியுதுங்களா? குழந்தை ஒருவேளை டிலே ஆயிருக்குன்னா 3 வருஷம் கழிச்சு குழந்தை இன்மைக்கான ட்ரீட்மெண்ட் பார்க்கலாம். குழந்தை பிறந்தா வேக்சினேஷன் பார்க்கலாம், பிரெக்னன்சி கேர் பார்க்கலாம். அந்த பிறந்த குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அந்த குழந்தைக்கு மறுபடியும் ட்ரீட்மெண்ட் பார்க்கலாம். அப்போ உமன் கேர்ல மட்டும்தான் தனியா ஒரு ஆள் எடுத்துக்கலாம். கல்யாணம் ஆகாத பொண்ணுக்கு கூட பாலிசி எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுட்டு 1 இயர் 2 இயர் முடிச்சிருந்து கல்யாணம் ஆயிருக்குதாங்கிறத நம்ம கேட்கறதில்ல, டெலிவரி பார்க்கலாம். காம்ப்ரஹென்சிவ்ல எலிஜிபிள் ஒன்லி வித் ஹஸ்பண்ட். ஒரு லேடி பாலிசி எடுத்திருக்காங்க, 3 வருஷம் கழிக்குது, கல்யாணம் ஆயிடுச்சு, 10வது மாசத்துல குழந்தை பிறகுறாங்க. ஆட் பண்ணி டெலிவரி கேட்டீங்கன்னா கொடுக்க மாட்டாங்க. ஹஸ்பண்டை ஒய்ஃபையும் ஆட் பண்ணி, அல்லது இந்த ஒய்ஃபோட பாலிசியில் ஹஸ்பண்டை ஆட் பண்ணதுலேருந்து 2 வருஷம் ஆகணும். கன்ஃபியூஸ் ஆகிக்கூடாது. ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் ஆட் பண்ணதுலேருந்து 2 இயர் ஆனதுக்கு அப்புறம் தான் பிரெக்னன்சி கவர் ஆகும். யங்ஸ்டர்லையும் அதே தான், அஷ்யூர்லையும் அதுதான். உமன் கேர்ல மட்டும் தனியாவே ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆகாததுக்கு முன்னாலேயே அட்வான்ஸா பாலிசி எடுத்து வச்சுக்கலாம். 2 வருஷம் கழிச்சு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா பிரெக்னென்ட் ஆனாங்கன்னா அந்த பொண்ணுக்கு பிரெக்னன்சி கவர் கிடைக்கும். இதுதான் ஸ்பெஷல் கவர். உமன் கேருக்கு மட்டும்தான் எப்படி இருக்கு, மற்ற எல்லா பாலிசிலையும் ஹஸ்பண்டே ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் 2 வருஷம் 3 வருஷம். புரியுதுங்களா? ஸோ திஸ் இஸ் எ ஸ்பெஷல் கவர். நண்பர்களே, நான் உங்களுக்கு உமன் கேரை பற்றி ஈச் அண்ட் எவ்ரி திங்